Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இந்த வீடியோல நம்ம ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஹெல்தியான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். முதல்ல நம்ம அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இதுல வேர்க்கடலை நான் பாக்கெட்ல வாங்கின வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கடையில. இது அரை கப் அளவு 125 ml அப்படின்னு போட்டிருக்கோம் மெஷரிங் கப்ல. மெஷரிங் கப் இல்லாதவங்களுக்காக நான் கைப்பிடி அளவுல எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன். 2 கைப்பிடி இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு 10 வேர்க்கடலை இருக்கு. இந்த அளவு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊத்தாம அடுப்புல லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வெளியில தோல் ஃபுல்லாக அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும். நான் இதை இப்போ தோலோட மிக்சி ஜாரில் அப்படியே போட்டிருக்கேன். வேர்க்கடலையோட தோல் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால நான் தோலோடே போட்டிருக்கேன். திரும்ப அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 2, காரம் கூட வேணும்னா கூட 1 போட்டுக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் டைரெக்டாக போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு அரைச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நான் அந்த வறுத்த வேர்க்கடலையோட சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில். இதில் புளி திராட்சை பழ அளவு எடுத்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இது கூட தண்ணி நான் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக சட்னி வேணும் அப்படின்னா 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். அந்த மாதிரி பாருங்கள், நமக்கு ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. 3/4 டம்ளர் ஊற்றினா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் சட்னி. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போ அதை மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் தாளிச்சிடலாம் சட்னியை. அடுப்பில் ஒரு கடாய் திரும்ப வச்சுட்டேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா காஞ்ச மிளகா தாளிக்கையிலையும் 1 போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு ரொம்ப சுலபமான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.